வணக்கம் மக்களே. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 தகுதியுள்ள மகளிர்களுக்கு ரேஷன் அட்டையை மையமாக வைத்து அவங்களோட அக்கௌண்ட்க்கு நேரடியாக பணம் வரவு வைக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இதை பற்றின முக்கியமான ஒரு புதிய அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிய ரேஷன் கார்டுதாரர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு பரிசீலிக்கப்படுகிறார்கள். ஜூன் முதல் விண்ணப்பங்கள் தொடங்கும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளுக்கான விண்ணப்ப பதிவு ஜூன் மாதம் மீண்டும் தொடங்கப்பட உள்ள நிலையில் கடந்த 2 ஆண்டுகளில் ரேஷன் கார்டு பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கிய அளவுகோலாக ரேஷன் கார்டுகள் விளங்குகின்றன. ஒரு குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களில் ஒருவர் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற முடியும். செப்டம்பர் 2023 திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் அதிகாரிகள் ரேஷன் கார்டுகளை பிரிப்பதற்கான கோரிக்கைகளை நிறுத்தி வைத்ததுடன் புதிய கார்டுகள் வழங்குவதையும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தனர். இருப்பினும் பின்னர் புதிய கார்டுகள் விநியோகம் மீண்டும் தொடங்கியது. சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இத்திட்டத்தில் விடுபட்ட தகுதியான பயனாளிகள் அனைவரையும் இணைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் இதற்காக மாநிலம் முழுவதும் 9000 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். பிப்ரவரி 2023 முதல் மார்ச் 2025 வரையிலான காலகட்டத்தில் வழங்கப்பட்ட புதிய ரேஷன் கார்டுகளின் புள்ளி விவரங்களை ஆய்வு செய்ததில் ஒப்படைக்கப்பட்ட மற்றும் நீக்கப்பட்ட கார்டுகளை கணக்கிட்ட பிறகு நிகர அதிகரிப்பு சுமார் 2.4 லட்சம் கார்டுகள் ஆகும். இருப்பினும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தோராயமாக 4.6 லட்சம் புதிய கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. திமுக அரசு மே 2021 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மார்ச் 2025 வரை சுமார் 18.46 லட்சம் புதிய கார்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தை நிர்வகிக்கும் அதிகாரி ஒருவர் கூறுகையில், புதிய ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களில் கணிசமான எண்ணிக்கையிலானோர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதி உடையவர்களாக இருக்கலாம் என்றார். சில வங்கிகள் பயனாளிகள் தங்களுக்கு கிடைக்கும் மாதாந்திர உதவித்தொகையான ரூபாய் 1000 முழுவதையும் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவதாக வெளியான தகவல்கள் குறித்து கேட்டபோது மாநில அரசு வங்கிகளுக்கு அவ்வாறு எந்த அறிவுறுத்தலும் வழங்கவில்லை என்று அந்த அதிகாரி கூறினார். மாறாக பயனாளிகள் அனைவரும் பெண்களாக இருப்பதால் அவர்கள் அந்த தொகையில் ஒரு பகுதியை சேமிப்பார்கள் என்பதை அரசாங்கம் நன்கு அறிந்திருக்கிறது. அது நடைமுறையில் உள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் வங்கிகள் இதுபோன்ற பயனாளிகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய பிரத்யோக நுகர்வு கடன் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று அரசு தொடர்ந்து பரிந்துரைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களாக புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.